சொன்னா கேளு, போய் சரணடைஞ்சு அதான் உனக்கு நல்லது. நான் இங்க தான் இருப்பேன். என்ன காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. இல்ல அந்த அன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி அந்த குடும்பம் கிடையாது. மீனா ஒருத்தி போதும் உனக்கு தரமட்டம் மாத்துறதுக்கு. அவளால தானே நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் முடிவு கட்ட போறதே அவளுக்கு தானே. அது நடக்காது. நடத்தி காட்டுறேன். அவளை பத்தி பல விஷயங்கள் உனக்கு தெரியாது. தெரிஞ்சது ஆடி போயிருவேன். நீ அவன் உருவத்தை வச்சு எடை போடுத, நான் அவன் மூளைய வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியும். ஓ மூளை உள்ளவனே எனக்கு தெரியும். ஊருக்கு தான் மூளை இல்லாதவ. கோதாமை சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குனவ தானே. அது மட்டும் இல்ல, இப்ப அவ யார் கூட கூட்டி சென்றிருக்கானோ தெரியும். தெரிஞ்சு மோதிக்கிட்டு இருக்க. மோதி பார்க்கலாம் நான் வந்திருக்கேன். இந்த போராட்டத்துல நான் இருக்கணும். இல்ல மீனாவும் மீனா கூட துணைக்கு இருக்கணும். போய் சேரணும். அது நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த காலமரி. இப்ப நான் தனி ஆள வரல. தோத்து போறதுக்கு நான் ஒண்ணு இப்ப தனி ஆள் இல்ல. மீனா அந்த பொன்தர கிசாரு இவங்க கதையெல்லாம் முடிச்சிட்டு தான் போறேன். சொல்ல மாட்டேனே அன்னக்கிளி. தொட்ட தொலைச்சிர. நீங்க எப்பவுமே தனி மரம்தான். நீ நினைக்கிறது நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த காலமரி. அதான் சொல்லுனே. இப்ப நான் தனி ஆளா வரல. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிற காதாமரி. ஓ சவால் விட்டுட்டு இருக்கியா? நல்ல சவால் விடு. நீ சவால் விடுறது இதான் கடைசி. சவால் விட்டுக்க. ஆனா ஜெயிக்கிறதுக்கு இருக்க மாட்டேன். ஜெயிக்க போது இந்த தரம் மட்டும்தான். என்ன மீனாக்கா சத்தம் கேக்குது? ஐயோ எல்லாத்தையும் குட்டே குழப்பறதே இந்த அக்காவுக்கு புழப்பா போச்சுது. ஐயோ இப்ப எதுக்கு இந்த அக்கா வந்தாங்க? எல்லாம் நாசமா போயிரும் போலுக்க. என்னாலும் சரி காதாம்பரி கதை இன்னைக்கு நான் முடிக்காம போக மாட்டேன். இதுல ஒளிஞ்சுக்கிடும். எப்படிங்க தானே இருப்பா காதாம்பரி. நைட்டுக்குள்ள கதையை முடிச்சிருந்தேன். என் மருமக சவுண்ட் தான். ஏறே மரியாதையா போயிரு. அவ வந்திருக்கா. நான் சொன்னா கேளு. பின்மாசலோட போயிரு. போய் சன்னோட அவளை பேசி சமாளிச்சு வெளியில அனுப்ப வழியா பாருங்க. மீறி அவளை காப்பாத்தி உள்ள கூட்டு வந்து என்ன காட்டி கொடுக்கலான்னு நினைச்சீங்க. அவ உசுரோட போக முடியாது. இரு நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். நான் இங்க இருக்கத மட்டும் காட்டி கொடுப்பீங்க. இல்ல இல்ல நான் அவளை அனுப்பி விட்டுட்டு வரேன். காட்டி கொடுத்துட்டு போயிடலாம் மட்டும் கனவு காணாதீங்க. நான் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சும்மா வரதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல நான் அவளை அனுப்பி வச்சுட்டு வரேன். ஸ்டேஷனுக்கு போகணும்னு வந்திருப்பா. நான் அவட்ட வரலன்னு சொல்லிட்டு வரேன். சீக்கிரம். ஏமா நான் கோவமா இருக்கேன். ஐயோ என் பிள்ளைக்கு என்ன கோவம்? உங்க மோனுக்கு நான் வேண்டாமா. இடி விட்டுட்டு வெளிய போன்னு சொல்லி விட்டாவல. அவன் என்ன முட்டா பயலா? கரெக்ட். மாமியார் இப்படிதான் கேட்டாவ. அவனுக்கு உண்மையிலேயே மூளை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ என்ன பார்த்து மூளை இல்லாதவன்னு சொல்லுதாவ. மாமனாரே அவளுக்கு தானே இல்ல. உண்மைதான். அவனுக்கு மூளை இல்ல. மூளை இருந்தா இப்படி ஒரு புள்ளைய விட்டு அனுப்புவானா? அவனுக்கு உன் கூட வாழ கொடுத்து வைக்கல. மாமியார் இதேதான் சொன்னாவ. அதுக்கு என்ன? எனக்கு என்ன போக்கடமா இல்ல. அத துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு இங்க வந்துட்டேன். என்ன மாமனாரே சரிதானே? ராசாத்தி இதுவும் உன் வீடு தானே? குட் மாமனார். மாமியார் இததான் சொன்னாவ. அவதாங்க போச்சு இருக்கா அப்படிதானே? உனக்கு தான் போக்கட மாட்டி இல்ல. போ அவ மாமனார் வீடு சும்மா தானே கிடக்கு. போன்னு சொன்னாவ. அதங்க வந்துட்டேன். அன்னைக்கு இது செஞ்சா ஐயோ காதாம்பரி உள்ள இருக்காளே அத மறந்துட்டேனே. இவளை பார்த்தாலே எல்லாம் மறந்ததே. ஐயோ ஏமா இந்தியா தங்க போற? உங்ககிட்ட என்ன கேள்வி? வேண்டாமா இங்க வேண்டாம். உனக்கு நல்லா இருக்காது. நீ நீ அந்த ஆதில இருந்தால அந்த வீட்டு உனக்கு அதான் பாதுகாப்பா இருக்கும். மாமா சொல்றது சரிதானே? சரிதானம்மா? தப்பா நினைச்சுக்கிட்டாதம்மா. அப்ப உனக்கு எதனாலும் சரியா தானே செய்வேன். அங்க போயிருமா. உனக்கு இது சரிப்படாது. எனக்கும் நீ என் கூட காலத்துக்கு இருக்குன்னு ஆசை. அந்த கொடுப்பன வரல பாரு. சரி நீ அங்க போயிருந்தா போமா. ஐயோ உள்ள போயிட்டால. பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டா போலுக்க. காதாம்பரி மாட்டிருப்பாளோ? ஐயோ காதாம்பரி இவகிட்ட மாட்டினாளா இல்ல இவ காதாம்பரி கிட்ட மாட்டினாளான்னு தெரியலையே. என்ன சூக்கேஸ் ஓட மாட்டேங்குது? இது வரைக்கும் நல்லா ஓடிட்டு வந்தது. மாமனாரே இந்த சூக்கேஸ கொஞ்சம் தள்ளி விடுங்க. இவ்வளவு நேரம் நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. உருளுது. என்னம்மா அந்த வீட்டை தான் இருக்க முடியும் மாதிரி
தெய்வம் தந்த வீடு மாமனார் வீடு இருக்கு. ஏமா ஓய் மாமனாரே, காதாமரி இங்க தானே இருந்தா? நீ உள்ள வரும்போது நீ யாராவது இருந்தாவா? அந்த ரோசிட்ட இருந்தா நினைச்சீலோ? அத்தி இல்லம்மா, இல்ல அத்தி, காதாமரி இங்க தானே இருந்தா. மாமனாரே, உங்களுக்கு நான் சமைச்சு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த சாமம்லாம் வேண்டாம். தோசை வேணுமா இட்லி வேணுமான்னு சொல்லி நான் உனக்கு செஞ்சு தரேன். அது தெரியும், நீங்க நல்லா சமைப்பீன்னு தெரியும். இருந்தாலும் என் கடமை இல்லையா? மாமனாருக்கு மருமகா சமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கடமை இல்லையா? அதான் ஒரு பேருக்கு கேட்டேன். வேண்டா தங்கம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன். எனக்கு எப்பவும் இட்லி சீனி தான் பிடிக்கும் பாத்துக்கங்க. இந்த ரகசியத்தை கடுகளங்க நீங்க வெளியில சொல்லக்கூடாது. இட்லி சீனியும் இத தின்னுட்டே இவ்வளவு மூளை. இவன் நல்ல காய்கறிலாம் நல்லா சாப்பிட்டா நாடு தாங்காத போலுக்க, நாட்டையே ஆளலாம். எப்பவுமே இட்லி சீனி தானே சாப்பிடுறா? ஆமா, செம்பலி அப்படிதான் கொடுப்பா. மாமா அதை விட சூப்பரா உனக்கு செஞ்சு தரேன் பாரு. என்ன மாமனாரே? மொறுன்னு தோசை சுட்டு கல்லுல தோசை இருக்கும் போதே நெய்ய குளூர ஊத்தி அத சீனிய போட்டு அப்படி முறுக்குனாப்ல கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, டேஸ்டா இருக்கும். அத்தை சொல்லும் போதே நாக்கு ஊறுதே. மாமியாருக்கு கூட சுட்டு கொடுப்பீல? ஆமா, நாளை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சுட்டு கொடுத்தோம்னா 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவா. அத்தி, இருங்க நான் மாமியாரை கூட்டி வந்துறட்டுமா? ஐயோ வேண்டாம், வீடு தாங்காது. ஐயோ காதாமரி இங்க இருக்கா, அவ இருக்கதங்க இவ வந்து நான் மறந்து போயிருந்தேனே. இப்படி பார்த்தாதான் எனக்கு கண்ணாடியே தெரியுது. என்ன ஸ்டூல போடட்டுமாமா? வேண்டாம் வேண்டாம், நான் நல்லா வளர்த்திதான், சில நேரம் தான் தெரியாது. ஐயோ காதாமரி, என்ன இதெல்லாம்? அவளை அனுப்ப சொன்னா செல்ல பிள்ளைய கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருக்கீங்க. திடீர்னு அவளை நான் போஷன் அவளுக்கு சந்தேகம் வரும். அவன் எப்பவுமே இப்படிதான் இருப்பா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன செய்வீங்களா யாரு செய்வீங்க எனக்கு தெரியாது. அவன் இங்க இருந்து போயிருக்கணும். மீனா, உன் அழகா அடிச்சுக்கவே முடியாது. நீ சிரிச்சன்னா என்ன அழகா இருக்க தெரியுமா? அந்த சதிசு பயவுலைக்கு உன் கூட வாழ கொடுத்து வைக்கல. அத்தினா என்ன அழகாயிட்ட மாமனாரே. என்னம்மா? நான் எவ்வளவு அழகாயிட்டேன் பாத்தியலா? ஆமாமா. சரி, நான் போய் மாமியாரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம். இல்ல, அவியல என்ன பார்த்து இப்படி சொல்லணும். அவி வந்தா மீனா குட்டி வந்துருவா, மீனா குட்டி வந்தா தமிழ் வருவா, தமிழ் வந்தா செம்பகவல்லி வந்துருவா, ஒட்டுமொத்த குடும்பத்தை இங்க கூட்டு வந்துருவா. ஒழுங்கா இவளை அனுப்பி வைக்க வழிய பாருங்க. வேண்டாமா. சரி நம்ம ஸ்டேஷனுக்கு போனல போவோமா? அத்தினா என்ன அழகா இருக்கே. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த கண்ணாடியை பார்த்து? ஏமா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோமா? நீங்க ஏதோ தோசை சுட்டு தரேன்னு சொன்னீங்க. ஆமாமா, இரு நான் தோசை கொண்டு வரேன். சரி. பால் எதுவும் காய்க்கணுமா? வேண்டாம், தோசை மட்டும் போதும். அது தின்னதான் வயிறு நிறைஞ்சிருமே. சரி நான் தோசை சுட்டு கொண்டு வரேன். மீனா, உன் அழகை அடிச்சுக்கவே முடியாது. சதிசு பயவுல என்ன வறுத்து வந்துட்டு. அடேங்கப்பா, எனக்கு பாக்கடை இல்ல நினைச்சிட்டாவ போலுக்கு. கேட்டா அவுட்டுட்டாவல. ஒரு பயவுல வாய திறக்காம வந்துட்டேன். இங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. ஏய், அந்த யாரு கிளம்ப யார் சத்தப்பட கிளம்புங்க. ஸ்டேஷன்ல காப்பின்னு சொல்லியிருந்தேன், வந்துட்டு அப்படியே. கொண்டுட்டு வராங்க சார். சார், என்ன அந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டேக்கா சார். கொஞ்சம் அன்பா பேசி பாத்தீங்களா? ஆமா சார், உங்க பேரை கேட்டாலே கோபப்படுறா. நான் இல்லன்னு சொல்லுங்க, சாப்பிடுவா. இல்ல சார், அப்பதான் வேணுமா, வேற எதுவும் வேண்டாமா. சரி, கொஞ்சம் ஏதாவது பண்ணி சாப்பிட வைங்க. என்ன? ஓகே சார். சார் உங்களுக்கு காஃபி வேற ஏதாவது வேணுமா சார்? இல்ல காஃபியே எனக்கு வேண்டாம். சார், இல்ல எனக்கு காபி குடிக்கும் போல இல்ல, வேண்டாம். சார் நீங்க கோச்சுக்கு போணும். ஜீப்ல அரேஞ்ச் பண்ணியாச்சா? அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். சார் நீங்க இன்னும் காலையில இருந்து சாப்பிடல. சாப்பிடுற அந்த பொண்ணை எப்படியாவது சாப்பிடுங்க. என்ன பச்சை குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. யாராவது சமாதானம் பண்ணா மட்டும் தான் சார் அவ சாப்பிடுவா. சரி நான் வரேன், நீங்க போங்க. ஓகே சார். ஒழுங்கா டூட்டில போய் ஜாயின் பண்ண வழியா பாரு. டைவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருந்த தொலைச்சிருவேன். இனிமேல் அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. எதுக்கு வரக்கூடாது? அவ எதுக்கு வரக்கூடாதுங்க? இன்னொரு வாட்டி அவ இந்த வீட்டுக்குள்ள வரத பார்த்தேன், என் பிள்ளைங்க கிட்ட அவ பேசுறத பார்த்தேன், எனக்கு திருக்கதம் பிடிச்சிட்டா என்ன? அப்ப நீ தப்பு பண்ணாம இருந்திருக்கணும். அதுக்கு கட்டின பொசுன காட்டி குடிச்சு வந்து வரலவா? அவ மேல எந்த தப்பும் இல்ல. இப்படி ஆளு தலை அவளை தலையில தூக்கிச்சு கொண்டாடுங்க பாட்டுங்க.
அதனால அவளுக்கு கிறுக்கு பத்தி போய் அலையா தான் செய்யறதா சரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க சரியா தான் செஞ்சிருக்காங்க, நீ செஞ்சதா தப்பு. இன்னொரு வாட்டி நீ அவங்களை ஏதாவது பேசுன அதான் மூளை இருக்கான்னு பார்த்த வேலை இது. இன்னொரு வாட்டி நீங்க அவளை அப்படி பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, இனி அவ இந்த வீட்டுல வரவும் கூடாது. என் பிள்ளைங்களுக்கு அவ தாயாவும் இருக்க கூடாது. எனக்கும் அவ வேண்டாம். ஏன்டா போ, யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அவ கூட வாழ முடியாதவன் எவ கூட வாழ்ந்துட மாட்டான். எனக்கு எவளும் வேண்டாம். என் வாழ்க்கையில எவளுக்கு இடமும் கிடையாது. என் பிள்ளைங்க மட்டும் எனக்கு போதும். அப்படி நல்லா வளர்த்துருவான் பாரு. இப்ப மட்டும் என்ன அழகா பொறுப்பா பிள்ளைங்க பாத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவளுக்கு தெரியுமா? அவதான் விடுங்க, அந்த பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னா இவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்டா அந்த பிள்ளைங்களை பார்க்க இந்த வீட்டுல ஆளே இல்லையா? 3 பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு பெற்றிருக்கா, போதும். அந்த வழியே போதும், அந்த வழியே காலத்துக்கு அவளுக்கு போதும். பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். நீங்களும் வளர்க்கலன்னா அந்த பிள்ளைங்க நிலைமை என்னத்துக்கா இருக்கும்? நாங்க இருக்க போய் தான் அவ சாதாரணமா இருந்தா. இப்ப நாங்க யாருமே இல்லைன்னா அவ வளர்க்கதான் செஞ்சிருப்பா. தாய்க்கு தெரியாது பிள்ளைங்க எப்படி வளர்க்கணும்னு. அவளால அவ்வளவுதான் முடியும். அவ உடம்புக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அவ உருவத்தை பாடா, அதை வச்சு 3 பிள்ளைங்களை பெத்து கொடுத்துருக்கா. இதுக்கு மேல அவ என்ன செய்ய எதிர்பார்க்கற? நீ பிள்ளைங்களை பார்க்கற நம்மகிட்ட ஆட்களே இல்லையாமா? என்னமோ நீ தான் ரொம்ப பொறுப்பா இருக்கிற மாதிரி பேசுற. எனக்கு தெரியாது, அவ பொறுப்புள்ள தாய் இல்ல, பொறுப்புள்ள மனைவியும் கிடையாது, பொறுப்புள்ள தாயும் கிடையாது. ஆமா, இவர் கணிச்சிட்டாரு. ஏமா இந்த முட்டா பையன் பேசிட்டு இருக்காங்க, நல்லா போய் பாருங்க. டேய், எனக்கு தெரியாது, நான் கேஸ் கொடுக்க போறேன். கோர்ட்ல மட்டும் நீ கேஸ் தாக்க பண்ண உன்னை நானே வேலை எடுத்து தூக்கிலாம் பாத்துக்க. குடும்ப வாழ்த்த வாங்கலான்னு பாக்குறேன். நீ எனக்கு அவ வேண்டாம்னா வேண்டாம். என் குடும்பத்தை நீங்க யாரும் தலையிடக்கூடாது. அப்படி நீ ஏதாவது தலையிட்டீங்க இதை யாரும் உசுர பார்க்க முடியாது. என்னமா எப்படி பேசா? விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க, சத்தியமா தான் சொல்றேன். இந்த விஷயத்துல யாராவது விஷயத்தை தலையிட்டீங்க என்ன உசுரடைய பார்க்க முடியாது. சரி, என்னத்த சொல்ல? சாதாரணமா விட்டுவாருன்னு நினைச்சேன். இல்ல, சீரியஸா போய்கிட்டு இருக்கா. எப்படி டைவர்ஸ் பண்றான்னு நானும் பாக்குறேன். அத்தை, இந்த தண்டனை எல்லாம் மீனாக்கு கொடுத்துட கூடாது அத்தை. என் மீனா மட்டும் ஒரு அசிங்கப்படுத்துறாரே. அத்தை, மீனாக்கு இந்த நிலைமை வரக்கூடாது அத்தை. அவ அதெல்லாம் தாங்கிக்கிட மாட்டா அத்தை. இப்ப கூட விளையாட்டாதான் போயிருக்கா. இவரை மன்னிச்சு வந்தா போயிருக்கா. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் மீனாக்கு இந்த தண்டனை கொடுக்கவே முடியாது. என் குடும்பத்தையே சிதைச்சிரும் போலுக்க. சரிம்மா, நம்ம கிளம்புவோமா? கார்லயே போயிருவா. சரி, நீ கார் போய் இருக்காரு, நான் சாவி எடுத்துட்டு வரேன். அப்பாவி பிள்ளை. என்ன என்ன காதம்பரி? உங்களுக்கு இவனா உசுருல? அந்த அன்னக்கிளிக்கும் இவதானே உசுரு. காதம்பரி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இவ மேல உன் நகம் பட்டா கூட நீ உசுரோட இருக்க முடியாது, தெரியும்ல? இல்ல, கேட்டேன். உங்க உசுரு இவதானே? என் பிள்ளை மேல ஏதாவது கையை வைக்கணும்னு நினைச்சாலே தொலைச்சிடாம பாத்துக்க. கேட்டேன். பிள்ளை மேல எதுவும் கையை வச்சிருவாளா? உசுரு உசுரை எடுத்துருவோம். கார்ல தானே போறீங்க, போயிட்டே இரு. கார்ல தான் வந்துகிட்டு இருக்கா. அந்த கழுத்து பையலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பார்த்து சுதாரணமா பண்ணி விடுங்க. நல்ல செய்தி சொல்லணும் இல்ல? உன் கதை இன்னைக்கே முடிச்சதே. தேடி போனாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாது. எங்கயா ஒளிஞ்சு இருக்க? என்ன ஆதிர பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, ஆதிர விஷயம் நமக்கு சாதகமா இருந்தா ஓகே, இல்ல ஆதிர கதையும் முடிங்க. என்னால எவங்கிட்ட அசிங்கப்பட முடியாது. இந்த கோதாமரி இன்னைக்கு தோத்து போக கூடாது. போதாத்தி, ஆதிராவை போட்டுதல பாக்குற நீ. அவ இருந்தா அப்பாங்கிற கேஸ் நடக்கும். அவ இல்லன்னா எந்த பிள்ளைக்காக எந்த அப்பனுக்காக இந்த கேஸ் நடக்கும்? பொன்னுசாமி அது எவனடா? என்னது, அவ எவனா? அப்ப இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அந்த பொன்னுசாமி யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சா தூக்குங்கடா. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஆதிரக்கு அப்பன்னு கேஸ போடுவான். இவ என்ன சொல்றா? அப்ப பொன்னுசாமி அவளுக்கு யாரும் தெரியாதா? அப்பா பொன்னுசாமி ஆதிரா அப்பா இல்லையா? இவளை நம்ப முடியாது. இவ எந்த நிலைக்கும் போவா. அந்த பொன்னுசாமியை நான் சொல்லத்துக்கு தூக்கிட்டு வாங்கடா. என்ன ஒரு மணி அந்த பொன்னுசாமி இங்க இருக்கணும். அவன் எவனை நான் பாக்குறேன்டா. இந்த கோதாமரி கிட்டே அந்த மோதல் வந்திருக்கல்ல, அவன் யார் அனுப்புறான்னு பாருங்கடா. அப்போ அப்படின்னா